வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ ஒரு ஐடிஐ லெவலுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலே போட்டிருக்கோம். அது வந்து டிகிரி ஹோல்டருக்காக, கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்காக. இது வந்து டிப்ளமோ ஒரு ஐடிஐ ஹோல்டர்ஸ்க்காக. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12/7/2025. ஸோ ஜூலை 12 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன பேப்பர்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து 31/8/2025 அதாவது ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது. அண்ட் மற்ற சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்க்கான டேட் வந்து செப்டம்பரில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 7ஆம் தேதியிலிருந்து அண்ட் 11 to 15 ஸோ இந்த தேதிகளில் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கேடரில் படிச்சிருந்தீங்க, அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னென்ன இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். கெமிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, மைன்ஸ் சர்வேயர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் மைன்ஸ், ஜூனியர் என்ஜினியர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஆல்சோ அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர், சர்வேயர், ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான போஸ்டிங்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், மோட்டார், ஸோ எந்தெந்த இடங்களில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், ஷீட் மெட்டல், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு பல வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுடைய மாவட்டத்தில் கூட வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு மட்டும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் மற்ற எல்லா துறைகளுக்கும் வந்து 32 அண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அண்ட் வந்து மற்ற துறைகள் பார்க்கும்போது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து 37 வயசு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரிசர்வ்டு கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அஸ் பெர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு 32 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மற்ற ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு போஸ்டிங் வரும்போது 30 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து மற்ற கேட்டகரிஸ் அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தால் கூட. அண்ட் வந்து பார்க்கும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்க, டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.